உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். இந்த டாடி மம்மிக்கு என் கூட இங்க வந்து இருந்தாதான் என்னமா, எப்ப பாரு சென்னை 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 அங்கேயே தான் இருக்கணும். நான் வேற தெரியாம வீரவசனம் பேசி சவால் விட்டுட்டேன். சவால் விடாம இருந்தா நானும் அழகா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ச்சே, ஒத்தையிலே சமைச்சு ஒத்தையிலே சாப்பிட்டு, அதுவும் வாயில வைக்க முடியாத அளவுக்கு சமையல், அதை செஞ்சு சாப்பிட்டு என் துணி நானே துவச்சு நானே காய போட்டு நானே மடிச்சு வைக்கணும். எல்லாம் மரண அவஸ்தையெல்லாம் இருக்கு. எப்படிதான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் சத்தியமா ஒரு கோயில் கட்டி தான் கும்பிடணும். இன்னைக்கு நான் சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்கிறதா இல்லை, கண்டிப்பா வெளியே போய் சாப்பிடலாம். எப்படியாவது ஒரு ஸ்கூட்டி ஆர்டர் கொடுத்து வாங்கணும். போத ஸ்கூட்டி ஓட்டினா வாங்கி போட்டால் நமக்கு எங்கிட்ட ஓட்டுறதுக்கு டைமு. காரில் போனால் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தான் போக முடியும். அதே இந்த சந்து முந்திலெல்லாம் மேகி மசாலா ஷாப்பு, அப்புறம் பானிபூரி கடை, அப்புறம் என்னமோ இருக்கே நிறைய. அதில் பாய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணனா கண்டிப்பாக பைக்கில் தான் போகணும். நமக்கு தெரியாது இங்கே உள்ள ஏரியாஸ்லாம், ஆனால் தெரிஞ்சவங்க கூட பைக்கில் போனால் மட்டும்தான் அந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட முடியும். நமக்கு தான் தெரிஞ்சவர் இருக்கவே இருக்காரு ஒரு அடிமை விஜய். விஜய்க்கு பேசாமல் ஃபோன் போட்டு கூப்பிடலாம், வெட்டியாக தானே உட்காந்துருப்பான். அவங்கள போகலாம். அவனுக்கு இந்த ஊரை பற்றி A to Z தெரியும், எங்கே சாப்பாடு சூப்பராக கிடைக்கணும்னு தெரியும். அவங்க கூட போய் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு நல்லா சாப்பிடலாம். ஆனால் அவனுக்கு நம்மளே பே பண்ணிடுவோம். அப்புறம் கூட்டிகிட்டு போய் பெட்ரோல் செலவாக்கி நமக்கு ஆனால் ஒரு சாப்பாடு வாங்கி தரலன்னு நினைப்பான்ல. அந்த பாவம் நமக்கு இருக்கு, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். விஜய், தலைவலிக்குன்னு சொன்னேன்லப்பா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டல் வேணா போய் ஒருக்க காமிச்சிட்டு வருமாப்பா? ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப நாள் ஆச்சுல, வருஷத்துக்கு ஒரு செக்கப்புக்கு வர சொன்னாங்க, நம்ம போகவே இல்லையே. நாளைக்கு வேணா போயிட்டு வருமாப்பா? இல்லம்மா, வேண்டாமா. எதுக்குமா சின்ன சின்ன தலைவலிக்கெல்லாம் பயப்படுறீங்க? செக்கப்லாம் ஒன்றும் போக வேண்டாம். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ தலைவலி அலையிறேன்ல, அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லுவாங்க ஆஃபீஸில், அலையிறனால தலைவலி, மற்றபடி எதுவும் இல்லைம்மா. நான் நல்லா தான் இருக்கேன். ஆல் ரைட், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு இல்லப்பா, அடிக்கடி தலைவலின்னு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் முன்னாடி தலைவலின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தொப்புன்னு கீழே வந்து விழுந்துருவேன். அப்படிலாம் இல்லைல்லப்பா, வேணா சொல்லு விஜய், நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாம். ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, இப்ப நல்லா தான் இருக்கேன், நார்மலா தான் இருக்கேன். அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன் நான் இதுக்கு முன்னாடி. இப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, முன்னாடி மாதிரி கிளியரா இருக்கேன். தலைவலி எப்பவும் வருது இல்லை, எப்ப மாதிரி தான், அதுவும் ரொம்ப ஓவரா தான். நானே போய் பாத்துக்கிறேன்மா, பயப்படாதீங்க. அப்புறம் விஜய், கேட்க நினைக்காத, அந்த மகாப்பிள்ள இங்கதான் இருக்கா? ஏன் அவளுக்கு வேற ஊரே இல்ல கல்யாணம் ஆகி போறதுக்கு? நம்ம போற ஊருக்கே தான் பிறகு வரணுமா? அவளை பார்த்தாதான் அவன் கூட கொஞ்சம் தலைவலி வருமே. அவன் ஏதாவது பேசுவாளாப்பா, ஏதாவது சொல்லுவாளா? ஒன்றும் பேசினா ரொம்ப பேசிக்கத என்ன? அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அவள் நல்லா இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நம்ம இன்னும் அவள் வாழ்க்கையில் நம்ம தலையிட வேண்டாம். புரியல விஜய்? இல்லம்மா, இல்ல அந்த பாவம்லாம் நான் பண்ண மாட்டேன். அவ வாழ்க்கையில நான் எதுக்கு தலையிட போறேன்? என் வாழ்க்கையை தான் ஒன்றும் இல்லாம சுக்குநூறாக்கிட்டு போயிட்டால. என்ன உடம்பாலையும் மனசாலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போயிட்டா. ஆனா அதை பத்தின குற்ற உணர்ச்சி அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணா அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். சித்தனையோ நாள் நான் சில நேரம் உனக்கு திட்டிருந்தா கூட சாப்பிட கூட மனசு வராது. ஐயோ அம்மா திட்டமேன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது அவளால ஒரு பையனோட வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கு. கொஞ்சம் டைம் சோழியும் முடிஞ்சிருக்கும். ஏதோ நீ செஞ்ச புண்ணியமா நம்ம அப்பா செஞ்ச புண்ணியமான்னு தெரியல, உயிர் பொழைச்சிருக்கேன். ஒரு கொஞ்சம் கூட ஒரு குத்த உணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு அந்த ஜென்மம். ஆனா இருக்கு, அவளுக்கு ஒரு நாள் இருக்கு ரிவெஞ்ச். அன்னைக்கு அவளுக்கு இந்த விஜய் யாரும் கண்டிப்பா கத்து கொடுப்பேமா. அவெல்லாம் ஒரு பொண்ணாமா? அவெல்லாம் பொண்ணே கிடையாது. அவ பெண் ஜென்மத்துக்கே ஒரு சாப கேடுமா. இவெல்லாம் இவளை போய் லவ் பண்ணிட்டேனாமா. இப்போ நான் இவ பின்னாடி போய் அலைஞ்சு திரிஞ்சு அவளை டார்ச்சர் கொடுத்து லவ் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு மனசு அப்படி இதாக இருக்கும். ஆனா செஞ்சதெல்லாம் அவதான். என் பின்னாடி அலைஞ்சு லவ் பண்ணியே ஆகணும்னு சாப்பிடாம இருந்து என்னை சுத்தி வந்து இவ்வளோ பண்ணிட்டு கடைசியிலே சும்மா டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டலாமா. அதான் அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதான், செலிப்ரேஷன் பண்ண போறாங்களாம். கண்டிப்பா வந்துடணும் விஜய்ன்னு சொல்லிட்டு போறா. எவ்வளவு ஒரு இது. எனக்கு அவளை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. ஐயோ விஜய், அவ பாவம்ப்பா, நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இப்பெல்லாம் பேசாதடா. அந்த பொண்ணு மம்மள எவ்வளோ பாசம் இருந்தா, கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி கூட வந்து அந்த நம்ம ரூம்ல தேடிட்டு போயிருப்பா. என்ன எனக்கு தெரியும், அவன் நர்ஸ் வேலை பார்க்குற பொண்ணு, எனக்கு தெரிஞ்சவ தான் சொன்னா. நல்ல பொண்ணுப்பா. என்ன பண்ண, வாழ்க்கை ஒருத்தங்களுக்கும் இவங்க கூட தான் எழுதி வச்சிருக்கோம், அதுபடி தான் நடக்கும். அவளுக்கு அவன் மாமா பையன் கூட தான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிருந்துருக்கோ என்னமோ. நானும் தான் இதுக்கு காரணம், அவன் மட்டும் இல்லை. அம்மா, எனக்கு மீன் குழம்பு தானே? அம்மா, எனக்கு இட்லி மீன் குழம்பு வச்சு கொடுக்கீங்களா? இட்லி மீன் குழம்பு சாப்பிடும் போல இருக்கு. யூடியூப்ல ஒருத்தவங்க சாப்பிட்டாங்களா, அதை பார்த்தால எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. மீன் குழம்பு இருக்கலாமா? அப்போ இட்லி நைட்டுக்கு பண்ணிருங்க. ஷோ, இது ஒரு விஷயத்தை இப்போ இது கால் பண்ணுது. இப்போ தானே ஆஃபீஸ்ல இருந்தே வந்தோம், இதுக்குள்ள கால் பண்ணுது. இதெல்லாம் எடுத்துருமே, எடுக்காம இருந்தாலும் பிரச்சனையாகும். என்னடா, யார் ஃபோன் பண்றா? அக்காட்ட போய் நீ பேசுறதே இல்லையா? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்க, அவ்வளோ பிஸியா அப்படின்னு கேட்டா. ஏன்பா, அக்காட்ட பேச வேண்டாமா? பாவம் இல்ல, வெளிநாட்டுல இருக்கா, அவளுக்கு நம்ம தானே உண்டு, வேற யார் இருக்கா? நீ ஒரே தம்பி, உனக்கு ஆசையா ஃபோன் பண்ண, நீ ஏன் எடுக்க மாட்டேங்க?
ஃபோன் பண்ணா என்னக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு கேளு. நம்ம நல்லா இருக்கியா என்னன்னு கேட்க ஒரு வார்த்தையில ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோமே. அக்கா கூப்பிட்டாமா, அப்ப நான் டிரைவிங்ல இருந்தேன், அப்ப பேசணும்னு பார்த்தே மறந்தே போனேன். சரிம்மா நான் பேசுறேன். நீங்க போய் இட்லி வைங்க, டைம் ஆச்சுல, போங்கம்மா. ஹலோ, என்ன விஜய் ஃபோன் எடுத்து இவ்வளோ நேரமா? அவ்வளோ பிஸியாவா இருக்கேன்? இல்ல மேடம், பிஸினா இல்ல. இப்போ தான் நான் ஆஃபீஸ் விட்டு வந்து 10 நிமிஷம் தானே ஆச்சு. அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன் மேடம். என்ன மேடம் இப்போ ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏன் இப்போ நான் ஃபோன் பண்ணக்கூடாதா இல்லை பேசக்கூடாதா? இங்கே பாரு விஜய், நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். ஏன்னா நீ என்னோட டிரைவர். ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். நீ ஒன்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிடையாது. காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரை தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு அர்ஜென்ட்டாக வெளியே போகணும், கிளம்பி சீக்கிரமா வா. இப்பவே வரணுமா மேடம்? என்ன மேடம் எங்க போகணும்? ஏன் எங்கே போகிறோம் ஏதாவது போகிறோம்னு சொன்னாதான் துறை வருவீங்களோ? கிளம்பி வா, டைம் ஆகுது. ஓகே மேடம், இதோ 5 மினிட்ல வரேன். இது வேற இம்சை, உயிரை எடுத்துட்டு கிடக்குது. ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்க மாட்டுக்கு, ஆபீஸ் முடிஞ்சு கூட வீட்டுல வந்து இருக்க மாட்டுக்கு. உயிரெல்லாம் எடுத்து தொலையுது. எதுக்குதான் சென்னையில இருந்து கிளம்பி வந்துச்சோ அங்கேயே இருந்து தொலைய வேண்டியதானே. காஃபி சார் நல்லா தானே பாத்துட்டு இருந்தாரு ஆபீஸ, திடீர்னு வந்து உயிரை எடுத்துட்டு இருக்கு. எங்க போக, தலை வேற வலிச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூங்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா விடவே விடாது போல. இப்ப எங்க போய் தொலையணும்னு தெரியலையே. மேடம் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப எங்க போறோம்? இல்ல எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு நிறைய ஷார்ட்கட் இருக்கு, அப்படி ஷார்ட்டா கூட்டிட்டு போவேன். அதுக்கு தான் கேக்குறேன். எங்க மேடம் போறப்போ? ஆமா, அதை சொல்லாம போயிட்டு இருக்கோம் பத்தியா. எனக்கு டிஃப்ரெண்டா சாப்பிடணும். ஹோட்டல்ல உள்ள சாப்பாடுலாம் வேண்டாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வச்சிருப்பாங்களே, சீஸ் மேகி, பாஸ்தா, அப்புறம் பிரெட் ஆம்லேட்டு, அப்படி நிறைய இருக்குமே. சுட சுட போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சிம்பிளா உள்ள கடைக்கு கூட்டிட்டு போ. ஆனா டேஸ்டா இருக்கணும். ஓ, ஸ்ட்ரீட் ஃபுட் கடையா? நிறைய இருக்குதே, சாப்பிடலாமே. அப்புறம் மேடம் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு தான் கார் இருக்கு, டிரைவிங்கே தெரியும்னு சொல்லிருக்கீங்க. நீங்க தான் கார்ல போய் பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடலாமே. திடீர்னு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்றீங்க. ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? இப்ப என்ன சொல்ல வர? உனக்கு கார் ஓட்ட தெரியும், கார் இருக்குல்ல, கார்ல போய் தொலைய வேண்டியதுன்னு என்ன எதுக்கு கூப்பிட்டேன் தானே? லுக் விஜய், உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன், ஓகேவா? நான் எப்ப கூட நீ கண்டிப்பா வரணும். எனக்கு இந்த கொடைக்கானல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பிளேசஸ் தெரியவே தெரியாது, உனக்கு தான் தெரியும். அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். மனசுல நினைச்சது பைத்தியம் கரெக்டா சொல்லிட்டேன். எப்போ பெரிய வில்லிதான். என்ன மனசுல நினைச்சது அப்படி சொல்லி தொலைச்சிட்டேன்னு யோசிக்க. இங்க பாரு, நான் சைக்காலஜி முடிச்சிருக்கேன், ஓகேவா? அதனால ஒருத்தங்க பார்த்தாலே எதுக்கு பாக்குறாங்க, அவங்க மைண்ட் தாட் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிருவேன். சரியா? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கண்டிப்பா சேலரி வரும்போது கொடுப்பேன். மேடம் நீங்க கேட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் ஃபுட் தான். எல்லா கடையுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க. நான் இங்க ஓரமா நின்னுக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ஒத்துக்காது. கொஞ்சம் கூட வியாபாரம் நடந்தா சீக்கிரம் மூடிட்டு போலான்னு பார்த்தா நல்ல குளிரா இருக்குல்ல இன்னைக்கு. ஓ, ஆடி மாசம் வந்தாலே கொடைக்கானல வெளியே இறங்க முடியாது. மேகி மேகி வெரைட்டி போட்டு கொடுப்பாங்கல்ல, செம்மையா இருக்கும். இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதான். விஜய், அட வாப்பா, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். தினம் வீட்டில் தானே சாப்பிட்றேன். ஒரு நாள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது ஹெல்த்துக்கு. அட வா. அட காசை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நான் பே பண்ணுறேன். எவ்வளோ நேரம் சாப்பிட்டுக்கோ. வா விஜய், ஒரு கம்பெனி கொடு. இப்போ அழவும் கூடாது, சாவும் கூடாது. மேடம் நீங்க சாப்பிடுங்க மேடம், காசை பத்திலாம் இல்ல. எனக்கு வீட்டுல அம்மா மீன் குழம்பு இட்லிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிடலைன்னா வருத்தப்படுவாங்க. அதான் நீங்க சாப்பிடுங்க. எங்க அப்பா வாழ்ற விஜய், நீ மீன் குழம்பு இட்லி காம்பினேஷன் அழுமே. இது முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. பேசாம இன்னைக்குள்ள பிளான நாளைக்கு மாத்திட்டு உங்க வீட்டுல வந்து நான் அழகா சாப்பிட்டுப்பேன்ல. சரி போச்சு, மீன் குழம்பு இட்லி இன்னைக்கு எனக்கு இல்ல. எனக்கு நீங்க மேகின்னா சாப்பிடணும்னு எழுதிருக்கு போல. எனக்கு ஃபர்ஸ்ட் மேகி, அதுவும் சீஸ் மேகி வேணும். செகண்ட் பாஸ்தா, கிரீன் பாஸ்தா. மூணாவது பானிபூரி. அப்புறம் பிரெட் ஆம்லேட், டபுள் பிரெட் ஆம்லேட், அப்படி கீ போட்டு ரோஸ்ட் பண்ணிருக்கணும். அப்புறம் ஒரு எக் ஆஃப் ஆயில். இவ்வளோ இப்போதைக்கு போதும். எனக்கு என்னவோ பசி இல்லை. முதல் மேகி, சீஸ் மேகி சொல்றியா? இது சரியான திணி பண்டரமா இருக்கும் போல இருக்க. இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிரும். இவ்வளோத்தையும் அதுவும் ஒரே ஆளா சாப்பிடுமா? சும்மா இது கெட்ட பாடம். அவ்வளவுதான், சாப்பாடு வாங்கி போட்டே சொத்த கால் வச்சிரும் போல. விஜய், இப்போ மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவுதான் சாப்பிடுது அந்த பொண்ணு, அதான் இப்படி இருக்கு. அப்படிதானே யோசிக்கிறேன். ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்களே. சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தான். கரெக்டா சொல்லிட்டீங்க. மனசுல எப்படி இப்படி ஓபனா பேச முடியுது? சான்ஸே இல்லைங்க. தம்பி, சீஸ் மேகி ரெடி ஆயிட்டு. நாங்க தம்பி, பாஸ்தா தீந்துட்டு அப்புறம் பானிபூரியும் தீந்து போச்சு. பிரெட் ஆம்லேட் போடட்டுமா? சே, பாஸ்தா சாப்பிடலாம்ல பார்த்தேன், தீந்துட்டோ. சரி, நாளைக்கு எப்படியோ ரவுண்ட் வந்து பாஸ்தா சாப்பிட்டா போச்சு. என்னது நாளைக்குமா? என்னால முடியாதுப்பா. காலையில 9 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வரோம். எப்பண்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தினம் இது நம்ம சுத்த வச்சிரும் போல இருக்க. பக்கத்துல ஒரு கடை இருக்கு, பாஸ்தா செம்மையா இருக்கும், அங்க வாங்கி கொடுத்துட வேண்டியதான். மேடம் இங்க அடுத்தது ஒரு கடை இருக்கு. அந்த கடையில பாஸ்தா அப்புறம் வேற வெரைட்டி ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கு. இதை முடிச்சுக்கோங்க, அங்க போய் சாப்பிடலாம். தினம் நீங்க அலைய முடியுமா? பாவம் இந்த பனியில. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோத்தையும் ஒரு நாளே சாப்பிட முடியுமா? எனக்கு நான் அவ்வளோ பெரிய வயிறா இருக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு ரவுண்ட் வந்து பாஸ்தா பானிபூரி ஆஃப் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.
ஷோ இது நம்மளே சொல்லி முடிச்சிடும் போல இருக்க. எப்படியாவது எதையாவது ஒரு பிளானை போட்டு இதை மெட்ராஸ்க்கு முதல் அனுப்பி வைக்கணும். என்ன சவால் விட்டுன்னு சொன்னாங்க? கார்த்திக் சாரை விட ஒரு படி கூட நான் டேர்ன் ஓவர் பண்ணி காமிக்கேன். இருக்கட்டும் பாத்துக்கிறேன் எப்படி டேர்ன் ஓவர் பண்றேன்னு. உனக்கு கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்க்கு அனுப்பல. என் பேரு விஜய் இல்ல. அப்புறம் விஜய், ரொம்ப நேரமா மைண்ட்லயே யோசிச்சுட்டு இருக்கீங்க, மைண்ட்லயே பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் இருக்கேன்ல, எதனால ஷேர் பண்ணலாமே. ஒன்றும் பயப்படாதீங்க. நான் ஆஃபீஸில் தான் எம்டி மாதிரி நடந்துப்பேன். வெளியில அப்படிலாம் கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக தான். அப்புறம் உங்களை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. உங்கள் வீட்டில் எத்தனை பேர், என்ன ஏது எதுவும் சொல்ல? இல்ல மேடம், சொல்ற அளவுக்கு பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. நான் அப்பா அம்மா அக்கா ஃபாரின்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை இருக்கு. அப்பா மிலிட்டரி ஆஃபீஸர் இறந்துட்டாரு. நான் 8th படிக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க. அம்மாவும் நான் தான். ஓ கிரேட், மிலிட்டரி ஆஃபீஸரோட பையனா நீ? ஆனால் பார்த்தா ஒரு திமிரு பந்தா எதுவுமே இல்லையே. அப்புறம் உங்கள் வீட்டில் பொண்ணெல்லாம் பார்க்கலையா? இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு லவ் பண்ணுறது, அப்புறம் லிவிங் எதாவது அந்த மாதிரி எதாவது இருக்கேன்? என்னது நானா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. சே அப்படிலாம் இல்லைங்க. கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு இருக்கேன். எந்த பொண்ணுங்களையும் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாவே வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு. எப்படியும் கல்யாணம் பண்ண தான் போகிறோம். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் கேட்டனால கேட்குறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்க்கலையா? நீங்கள் எதாவது லவ் பண்ணுறீங்களா? எங்கள் வீட்டில் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளை தேடுற வேலையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கணும், என் மனசுக்கு பிடிச்சோன்னா பார்த்து நான் சொல்லுவேன். அவனை நான் தாலி கட்டி கூட்டிகிட்டு சாரி என்ன பிடிச்சிருக்கவனா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்கள் போதும். நான் விரும்புகிறவனா நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுவரை நீங்கள் இப்போ மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்படி எனக்கு யாரையும் பிடிக்கலைன்னு இருந்தால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால எங்கள் வீட்டில் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. என்னை பற்றி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் சரியான திணி பண்ணுறோம். இது ஒரு வரைக்கும் கொள்ளாது, வாயிலேயே வடை சுடும். அதனால இதே ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கிட்டோம்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். அக்கா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் நினைச்சே பார்க்கலக்கா. எவ்வளோ தெரியுமா? 462 ரூபா வந்திருக்கு இன்னைக்கு நம்மளோட வியாபாரம். நினைச்சே பார்க்கலக்கா. ஒரு 150 ரூபாக்குள்ள தான் வரும்னு நினைச்சேன். ஆனா 462 ரூபா வந்திருக்கு. பெரிய விஷயம், ரொம்ப பெருசா சாதிச்சிட்டோம்க்கா நம்ம. இன்னைக்கு உங்களோட வருமானம் 200 ரூபா, என்னோட வருமானம் 200 ரூபா. இந்த 62 ரூபாய ஒரு உண்டியல்ல போட்டுடலாம். தினம் வர காசுல சில்லற காசுன்ட்டு வரும் பார்த்தீங்களா, ரவுண்டா 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி வர காசா இந்த உண்டியல்ல போட்டுடலாம். அது இந்த கரண்ட் பில் அடைக்கிறதுக்கு, விறகு வாங்குறதுக்கு, அந்த மாதிரி எதுக்காவது எடுத்துக்கலாம். அக்கா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் பெரிய விஷயம் இல்லக்கா. 200 ரூபாய் அப்படி கிடைச்சாலே தாராளமாச்சே. அட பரவாயில்லையே, 422 ரூபா வந்திருக்கு. எப்பாடி நம்ம நீ சாதிச்சிட்டா என்ன? 200 கிடைச்சாலே நமக்கு போதுமே. மாசம் என்னாச்சு? 6000 ஆச்சு ஒரு ஆளுக்கு. 6 12 போதாது நம்ம குடும்பத்தை ஓட்டத்துக்கு. இப்படியே கடவுள் வழியை விட்டுட்டா போதும். நம்ம ஊர் தலைவர் வந்தார் பத்தியா, அவருக்கு நம்ம வச்ச சாம்பார் சட்னி ரொம்ப பிடிச்சி போச்சு. தினமும் நம்ம கடையெல்லாம் சாப்பிடாருன்னு நினைக்கேன். அது மட்டும் இல்ல, அவருக்கு ஆள் எல்லாம் தெரிஞ்சா இங்க சொல்லி விடுவாரு. நம்ம இன்னைக்கு குறைவா தானே அவிச்சோம், நாளை இருந்து கூட ஒரு தட்டு அவிக்கலாம். போவதை பார்த்து கூட அவிச்சுக்கலாம். நல்ல ஐடியா தான். ஆனா அக்கா, கூட அவிக்கிறதுக்கு என்ன நம்ம மாவு கிலோ கணக்குலேயே அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம நாளைக்கு இவ்வளோதான், இன்னைக்கு இவ்வளோதான் நினச்சி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை அவ்வளோ அவிச்சிருவோம். திடீர்னு தட்டுப்பாடாயிட்டுனா ஃப்ரிட்ஜு ஏதாவது இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சி வைக்கலாம்ல. ஆனால் ஃப்ரிட்ஜு வாங்கினா அதுக்கு ஒரு காசு ஆகும். கடன் வாங்கினா மாதம் நம்மளால் கட்ட முடியாது. மொத்தமாக கட்டி வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசும் இல்லை. அதாவது பரவாயில்ல, கரண்ட் பில்லு யார் அடைக்கிறதுக்கு? வேண்டாங்க, வேண்டாம். நம்ம அகல கால் வைக்க வேண்டாம். நம்ம இருக்கிற வரைக்கும் இப்படியே போயிடுவோம். இந்த காசு கிடைச்சாலே நமக்கு போதும். இது நம்ம சாதிச்சிட்டோம் பத்தியா? நினைச்சே பார்க்கல. நான்லாம் நினைப்பேன், நம்ம ஏதாவது மாவு அரைச்சி விற்போமா, இட்லி பொடி விற்போமா, இல்லை ஊறுகாய் போட்டு விற்போமா, இல்லை கடலை சுண்டல் 30 ரூபாய் விற்போமாலாம் கூட நினைப்பேன். இந்த மனுஷன் நம்மளை விட மாட்டாரு, கையில் காசும் தர மாட்டாரு, வேலைக்கும் விட மாட்டாரு. ஏதோ அவங்க அம்மா கொடுக்கத ஏதோ செய்ய வேண்டியதே. நமக்குன்னு 1 ரூபா காசு நம்ம கையில் இல்லையேன்னு நினச்சி புலம்பிகிட்டே இருப்பேன் கடவுள்கிட்ட. ஆனால் கடவுள் தான் ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு பாரு. 2 பேரும் சேர்ந்து செஞ்சிடும்ல. இப்போ என் வீட்டுக்கார ஒன்றுமே சொல்லல பத்தியா? நம்ம கையிலையும் காசு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக்கா. கடவுள் எனக்குன்னு அனுப்புன ஒரு அக்கா நீங்க தான். உங்களுக்குன்னு அனுப்புன ஒரு தங்கச்சி நானா இருப்பேன் போல, ஒரு வேலை தெரியல. அப்புறம் அக்கா, எனக்கு வந்தவங்க எல்லாரும் ஏதாவது குறை ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா நம்ம நல்லா இருக்குன்னு புகழறதே பெருசாக நினைக்கக்கூடாது, குறை சொல்கிறத பெருசாக எடுத்துக்கணும். அதாவது குறை சொல்கிறேன்னா சண்டை போட சொல்லலக்கா. அவங்க ஏதாவது உப்பு குறைஞ்சிட்டு இதை இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் காரம் போட்டிருக்கலாம் அப்படின்னு யாராவது எதாவது சொன்னாங்களா? ஏன்னா இந்த ஊர் மக்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சேன். சிலவங்க கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க, சிலவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க.
அதான் கேட்டேன். ஏன்னா என்கிட்ட 2 பேர் கொஞ்சம் சுள்ளுன்னு வைக்கக்கூடாதாம்மா, சுள்ளுன்னு இல்லையே அப்படின்னாங்க. அதான் உங்கள்கிட்ட யாராவது அப்படி சொன்னாங்களா? ஆமாம், என்கிட்டையும் அந்த மேலே தெருப்பு கருப்பா இருக்கல்ல அவ சொன்னான், சட்னி இன்னும் சுள்ளுன்னு வைக்கக்கூடாதா, இது என்ன பச்சை பிள்ளைகள் திங்க மாதிரி இனிச்சு போய் கிடக்குன்னா. அப்போ என்ன செய்யலாம், சட்னியில் தேங்காய் சட்னியை மட்டும் காரத்தை கம்மி பண்ணிடுவோம். ஏன்னா சின்ன பிள்ளைய சாப்பிடுது, எல்லாத்துலையும் காரத்தை வகை போட முடியுமா? அப்புறம் கார சட்னி புதினா சட்னி வேணால் தூக்கலாக வச்சுக்கிடலாம். என்ன சாம்பாருக்கு ரொம்ப காரம் போடாண்டா, மீடியமாக இருக்கட்டும், எரிப்பும் இல்லாமல் எரிப்பும் இருக்கணும், அந்த மாதிரி. என்னையா என்ன தூக்கம் வரலையா உனக்கு? ராசா மாதிரி இருந்தே இன்னைக்கு புது ட்ரெஸ்ல. ஆமா, தங்கச்சி தூங்கிட்டாலே நீ தூங்கலையாக்கும்? தூங்க வேண்டியதானே, தூங்கினாதானே மீதி உள்ள வேலையை நாங்கள் பார்க்க முடியும். அதுக்கு என்ன, நீ நல்ல பிள்ளை, சேட்டையே செய்ய மாட்டேன். உன் தங்கச்சிக்காரி தான் அதை இழுக்கவும் இதை உருட்டவும் இதை பெரட்டவும் செய்வா. நீ இருந்த இடத்துல அப்படியே இருப்ப. நல்ல பிள்ளை இல்லை என்ன? உன்னை வச்சுட்டு என்ன வேலைனாலும் பார்க்கலாம். ஏ தங்கம், அட என்ன லட்சுமி, வீட்டுக்கெல்லாம் போறதே இல்லை போல, இங்கே தான் இருக்கியோ பள்ளிக்கடையா? ஆமா, எனக்கு வீடு குடின்ட்டு இல்லைல்ல, அதான் இங்க பள்ளிக்கடையா கிடக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க ராத்திரி நேரத்துல? ஐஸ்வர்யா என்ன ஹோட்டல்லாம் திறந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். தைப்ப இல்லம்மா, எனக்கு நாளை வச்சு அவசரம் பத்துக்க. காசு கூட 5-10 கொடுத்துடலாம், எனக்கு தச்சு கொடுத்துரு. என் பிளவுஸும் என் மாவுள்ள பிளவுஸும் இருக்கு. கொடுங்கக்கா, தைப்பேங்க்கா. யார் சொன்னாங்க தைக்க மாட்டேன்னு? ஹோட்டல் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஹோட்டல் பகல் நேரம் வேலை தானே, சாயந்தரத்துக்கு அப்புறம் சும்மா தான் இருப்பேன். தச்சு கொடுப்பேன். துணி இருந்தால் கொண்டுட்டு வாங்க. 2 ப்ளவுஸ் இருக்குதா? அளவு ப்ளவுஸ்லாம் வச்சுருக்கீங்களே, அதே அளவு போதுமா இல்லை ஏதாவது மாற்றம் ஏதாவது பண்ணணுமா? அதே அளவில் தைச்சா போதும். என் ப்ளவுஸ் இருக்கு பாரு, அதில் ஒரு மாற்றமும் செய்யண்டாம். இன்னொரு இருக்கு பாரு ஆரி ப்ளவுஸு, அதில் என் மவளுக்கு கொஞ்சம் கையை இந்த வர வந்துட்டான், கொஞ்சம் மேலே தூக்குனாப்புல தைக்கணுமா, குறுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் போடணுமா. கொஞ்சம்னா ஒரு 1/2 இன்ச்சின்னு வச்சுக்கியேன். சரியா தச்சு கொடுத்துருன்னு 2 ப்ளவுஸுக்கு 50-100 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். என்னது 50-100 ரூபாயா? ஏக்கா, ஒரு ப்ளவுஸ் வெளியே எவ்வளோ தெரியுமா? டவுன்லலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா 140 ரூபா 130 ரூபா வாங்குவாங்க. சாதா ப்ளவுஸு லைனிங்க்கெலாம் 200 ரூபா கிட்ட வாங்குவாங்க. நீங்கள் என்ன 50-100ன்னு சொல்லிட்டு போகிறீங்க? கூட ஒரு 50 வச்சு 150 கொடுங்க 2 ப்ளவுஸுக்கு. பாவம் பிள்ளை குட்டிக்காரி, பிள்ளையில போட்டு தானே முடிச்சிருந்து தைக்கணும். என்னவோ பழமொழி சொல்லுவாங்களே, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க விட மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி பெசாட்டி இரி லட்சுமி, அவதான் இப்படி தச்சு தரல தெரியல உனக்கு. அதெல்லாம் டவுன்ல தப்பாக மாடல் வைப்பாங்க, என்னெல்லாமோ துணியெல்லாம் போட்டு தச்சு கொடுப்பாங்க. இங்க அப்படியா? சும்மா நம்ம கொடுக்க துணியை அப்படியே வெட்டி தச்சு கொடுக்க போறா. இதுக்கு எதுக்கு மேற்கொண்டு காசு? 50 ரூபாய் அதிகம் தான். என் சொந்தக்கார பிள்ளை ஒரு பிள்ளை 40 ரூபாய்க்கு தச்சு கொடுக்கு. இனி அங்கே நடந்து போனமேன்னு சொல்லிதான் இங்க கொண்டு கொடுக்கேன். 50-100 ரூபா தான் கொடுக்க முடியும். சரி, நான் வாரேன். இந்த மொட்டச்சி வந்தால இவன் என்ன லேசுப்பட்டவளா நினைச்சுக்கிட்ட? ஊர் அடிச்சு ஒலையில போடுறவன் பாரு, எப்படி சொல்லிட்டு போறா. 2 ப்ளவுஸுக்கு 100 ரூபாயா? கேட்டுக்கிட்டே நிக்க. நான் தான் சொல்லுதம்ல, ஏக்கா கூட 10 ரூபாய் வச்சு தாங்க கேட்க வேண்டியதானே. அவ எவ்வளவு ரூபா வாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு யூனிஃபார்ம் தைக்க கொடுத்ததுக்கே ஒரு செட்டு 290 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. 10 ரூபா குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 ப்ளவுஸை கொடுத்துட்டு போறாள 50 ரூபான்னு. ஊமையா இருக்க. இங்க பாரு, சத்தம் போட்டு பேசினாதான் கதை நடக்கும். 50-20க்குலாம் தைக்கவே வேண்டாம். இல்லை ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு தச்சும் கொடுப்பியாக்கும் கைப்பிள்ளக்காரி. மூஞ்சி வச்சுக்கு வீசியற முதல்ல அது கொடு. நான் மொட்டச்சி வீட்டில் நான் கொடுத்துட்டு போட்டோம். ஐயோ வேண்டாங்க்கா, நான் ஏற்கனவே 50 ரூபா 45 ரூபா வச்சு தானே தைச்சு கொடுத்தேன். அந்த கணக்கு வந்திருப்பாங்களா இருக்கும். பரவாயில்ல, நமக்கு 100 ரூபா கிடைச்சாலும் வேணும்லக்கா. நம்ம இப்போ ஏதாவது சொன்னால் என் சொந்தக்கார பிள்ளைட்டே கொண்டு கொடுத்துருவேன்னு சொல்லி கொண்டு கொடுத்துருவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய 100 ரூபாயும் போயிடும். நம்ம காலையில் தானே ஹோட்டல் பார்க்குறோம், சாயந்தரத்துக்கு அப்புறம் சும்மா தான் இருப்பேன். அதுவும் சில நேரம் ராத்திரி பிள்ளைங்களாம் தூங்கிட்டா எனக்கு தூக்கமே வராது. அதெல்லாம் தச்சு கொடுத்துட்டு போகுது. தைப்போங்க்கா, எல்லா வேலையும் பார்ப்போம். கடவுள் நம்மளை நல்லபடியாக முன்னேற்றி கொண்டு வந்துட்டா போதும். என் பிள்ளைங்களை நல்ல வழியாக ஆக்கணும்க்கா, எனக்கு அதுதான். நீ ஒருத்தி சொன்னாவும் கேட்க மாட்டேன். இங்க பாரு, இன்னும் அந்த மொட்டைச்சி கொண்டு வந்தான்னு வையன், ஒரு ப்ளவுஸ் 70 ரூபா 80 ரூபான்னு சொல்லு. அவ தைக்கலைன்னா போறா, எவ்வளோன்னு கொடுத்துட்டு போறா. அவளாம் நல்லா காசு உள்ளவப்ல. ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, அவங்க சொல்லதுக்கு நம்ம தலையாட்டிட்டே இருந்தோம், அவ்வளோதான். என்னமோ சொல்லுவாங்களே, குனியத்தான் கொட்டுவாங்க அப்படின்ட்டு. குனிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்குன்ட்டு நேரம் வரும்போது எந்த சின்ன பேசிடணும். நீ எப்படி போட்டோம், இனியெல்லாம் இவனு ப்ளவுஸ் தைக்க வேணாம். எல்லாம் போட்டு உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்னா யார் பார்க்க பிள்ளையில? நீ நல்லா இருந்தானா பிள்ளைய நல்லா இருக்கும். சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும், பார்த்துக்க. வேலை எதுவும் பார்க்காதம்மா, பேசாம இடின்னு சொன்னா எங்க கேக்குறான்? இல்ல இந்த அம்மாவை சொல்லணும், அவளை வேலை வாங்காதீங்கம்மான்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். குழந்தை உண்டா இருக்கா, சும்மா இருந்தா சரி. குழந்தை உண்டா இருக்கால, அவங்க தான் பாத்துக்கணும்.
டீ போடுவேன் வெந்நி போடுவேன்னு அடுப்புக்கிட்டே போய் நிக்கிறா. அவளுக்கு தான் வேர்க்கதே பிடிக்காது. அதுக்காக தான் ஏசியே வாங்கி வச்சேன். சொன்னா எங்க கேக்குறா? பிரியா பிரியா வரமாட்டாளே. சும்மா இருக்கிற நேரம்லாம் அடுப்பங்கரில் போய் வேலை ஒன்றும் பார்க்க மாட்டா. குழந்தை உண்டாயிருக்கா, நீ பிள்ளைய வச்சுட்டு கிச்சன்ல போய் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறத பாரு. பிரியாமா என்னங்க சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்தாலே கூப்பிட்டுட்டே இருப்பீங்க, பிரியாமா பிரியாமா பிரியாமா. உங்களுக்கு தான் ஸ்பெஷலா மசால் டீ போட்டேன். எப்படியும் தலைவலின்னு தான் வருவீங்க, அதான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கட்டுமேனு போட்டுட்டேன். சீனி போட்டு ஆத்துக்குலாம் பொறுக்குறீங்களா? கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, சொன்னா கேளு. எதுக்கு ஸ்டெயின் பண்ற? உனக்கு என்ன சொன்னேன்? நான் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். உனக்கு தான் ஸ்வெட்டிங்கே பிடிக்காது. கிச்சன்ல போய் எங்க ஃபேன் கூட இல்ல, எதுக்கு இருந்து கஷ்டப்படுற? பேசாம இரி. டீ வேணா நான் கடையில குடிச்சுக்கிறேன், இல்ல அம்மா போட்டு தர போறாங்க. விக்ரம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். இன்னைக்கு வீட்ல என்ன நடந்து தெரியுமா? உங்க அக்காவை பாவம் பாவம் தானே வேலை நினைச்சிட்டு இருந்த. உங்க அக்கா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா? ஏன் அவளுக்கு என்ன உனக்கு சண்டைக்கு வரலா? நான் அப்புறமா பாத்துட்டவள. ஐயோ இல்ல விக்ரம், அதுதான் தினம் தினம் நடக்குதே உங்க அக்கா என்ன சீன்றது. இது அதுக்கும் மேல உங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ற போல. அந்த பையன் ரொம்ப கெத்தா வந்தான், வசதி போல கார்ல வந்தான். வசதியானவன என்ன முகத்துல பக்கா பொறக்கின்னு எழுதி ஒட்டி இருக்கு. என்ன பிரியா சொல்ற? போ பிரியா. அட என்ன விக்ரம், கோபப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற. இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சிந்திக்கிற விஷயம். இங்க பாரு விக்ரம், நான் சொல்லத கொஞ்சம் ஐயோ சிரிச்சிட்டு கேட்காத. எனக்கு சொல்ல மூடே வர மாட்டேங்குது. நார்மலா பேச வச்சுட்டு கேளு. விக்ரம், நீ இப்பதான் நல்லா யோசிக்கணும். உங்க அக்காவை ஏற்கனவே உங்க வீட்டுல பார்த்து, ஏன் நீயும் தான் பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஓடி போனாங்களா அந்த அக்கா, என்ன ஆச்சு? அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சு? நல்ல புருஷன் கிடைச்சும் இருந்து வாழ்றதுக்கு குடுப்பனை இல்லாம 2 குழந்தைங்கள ராத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. இப்ப யாருக்கு கிட்ட பேரு? உனக்கு தானே. அன்னைக்கு கூட அத்தை கோவத்துல சொன்னாங்களே உன்னாலதான் அப்படின்னு. அப்போ நீ பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு கல்யாணமே இப்படி ஆயிட்டு. நீ பார்க்காம ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்சுக்கிட்டே உங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு வையேன், அவ்வளவுதான். உங்க மூத்த அக்காவாவது வாய் பேசவே மாட்டாங்க, எது சொன்னாலும் கேட்டுட்டு போயிருவாங்க. இது அப்படி கிடையாது, ஆடு ஆடுன்னு ஆடிரும், பாத்துக்க. ஆமா பிரியா, நீ சொல்றது 100% கரெக்ட் தான். மூத்த அக்காவை பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தே அவ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ள பார்த்தா அப்ப நான்லாம் யாரு? நாங்க எதுக்கு இருக்கோம்? அம்மா அப்பா தம்பின்னு. அப்பாட, நம்ம சொன்னது கரெக்டா இப்பதான் புரிஞ்சிருக்கான். எப்படியாவது இவனை உசுப்பேத்தி இவ பெருமை மட்டும் இவ கல்யாணம் பண்ணவே கூடாது. பெரிய இடத்துக்கு போயிட்டா இவெல்லாம் நம்ம மதிப்பாளா? வேலைக்கு போறேன்னு சொல்லுதா. ஆனா வேலைக்கு போய் இது வரைக்கும் 1 மாசம் கூட சம்பளம் வாங்கி இந்த மளிகை சாதனம் வாங்கி போட்டு கேஸுக்கு வச்சுக்கோ, வீட்டு செலவு பாரு, இந்த உனக்கு ஒரு புடவை, எதுவுமே சொன்னது இல்ல. நானும் தம்பி தானே, எவ்வளவு கஷ்டம் நானும் தாங்கிட்டு தான் இருக்கேன். இந்த தம்பி ஒரு 2000 ரூபாய் வச்சுக்கோ, என்னால முடிஞ்சதுன்னு தந்தது இல்ல. அப்படி இருக்கையில அவளுக்கு இப்ப காதல் கேக்குதா? காதல் இவ்வளவு சும்மாவே விட மாட்டேன். எனக்கு பாரு, நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். எங்க அக்காவை பார்த்த மாதிரி சீக்கிரமா எவனையா பார்த்து இவனையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்ல நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்திடுவா போல. ஐயோ, இவர் ரொம்ப கோபப்படுறாரு. இப்போ உடனே போய் கேட்டா கண்டிப்பா நம்ம ஏற்றி விட்டோம்னா சொல்லுவோம். சும்மாவே ஆடினா அப்படி கூல் பண்ணி விட்டுருவோம். இந்த பிரச்சனையை நாளைக்கு டைவர்ட் பண்ணிடுவோம். அட விக்ரம், உன் கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு, அர்த்தம் இருக்கு. ஆனா இப்ப நீ உடனே கேட்காத. ஏற்கனவே உங்க அக்கா காலையில என்ன திட்டிட்டாங்க. இப்ப நீ போய் கேட்டேன்னு வையேன், நான் தான் உன்னை ஏற்றி விட்டு வந்தது வராதமா சண்டை போட வைக்கிறேன்னு ஏன்ட நிப்பா. அதனால இப்ப கேட்காத, நாளைக்கு கேளு. அத்தை அதுக்குள்ள ஒன்று சொல்றாங்களா பாரு. சொன்னாங்கன்னா சொன்னாங்களோ சொல்லலையோ, காலையில உங்க அக்காவை கூப்பிட்டு வாங்கன்னு வாங்கிடு. ஒன்னு எதுக்கு திட்டினா? ஒன்னு திட்டதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு ஒரு வேலை இல்ல, உன்ன ஒன்னே திட்டுறது. முன்னாடியாவது சரின்னு சொல்லலாம். குழந்தை வேற உண்டாயிருக்க, ஒன்னு எது எப்படி திட்டலாம்? இருக்கட்டும், காலையில வச்சுக்கிறேன் கச்சேரியை.